உலகநாயகன் கமலஹாசன் இந்தியன் தாத்தாவாக நடித்த இந்தியன் 1 திரைப்படம் 1996ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. இந்த படத்தை சங்கர் இயக்கியிருந்தாங்க. ஏஎம் ரத்னம் இந்த படத்தை 15 கோடி செலவில் தயாரிச்சிருந்தார். ஏஆர் ரகுமான் இசையமைத்திருந்தார். வீரசேகர சேனாதிபதி என்ற இந்தியன் தாத்தாவாக கமலஹாசன் நடிச்சிருந்ததோட மகன் வேடத்திலும் கமலஹாசன் இதில் இரட்டை வேடம் தாங்கி நடிச்சிருந்தார். இந்த படத்தில் கமலஹாசனுக்கு ஜோடியாக, அதாவது இந்தியன் தாத்தா ஜோடியாக சுகன்யா இந்தியன் பாட்டியாக நடிச்சிருந்தாங்க. ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருந்தார். இந்த படம் திரைக்கு வந்து மாபெரும் வெற்றியை பெற்றது. இந்த படத்தில் தன்னோட மகன் செய்கிற தவறை தட்டி கேட்டு அவரையே கொலை செய்கிற அளவுக்கு இந்தியன் தாத்தா தன்னோட நடிப்பை வெளியிட்டிருந்தார். அவர் மீண்டும் வருவாரா வரமாட்டாரா என்ற சஸ்பென்ஸு படத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சஸ்பென்ஸை உடைக்கும் விதமாக 28 வருஷம் கழித்து தற்போது இந்தியன் 2 படம் திரைக்கு வரவிருக்கிறது. இந்த படத்தில் இந்தியன் தாத்தாவாக மீண்டும் கமலஹாசனே நடித்திருக்காரு. முதல் பாகத்திலேயே இளைய கமலஹாசன் கொல்லப்பட 2ஆம் பாகத்தில் அவரது கதாபாத்திரம் கிடையாது. ஆனால் அவரது பேரன் கதாபாத்திரத்தில் சித்தார்த் நடித்திருக்கார் என்று தெரிகிறது. இந்தியன் தாத்தாவுக்கு ஜோடியாக எந்த பாட்டியும் கிடையாது. அதாவது சுகன்யா பாட்டி இந்த படத்தில் கிடையாது. சுகன்யா பாட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சங்கர்கிட்ட கேட்டால் அவருக்கு ஏற்ற சீன் எதுவும் படத்தில் இல்லை, அதனால் அந்த பாட்டி இந்த படத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோவியில் சொன்னார். அந்த காலத்தில் 15 கோடி செலவில் தயாரிக்கப்பட்ட இந்தியன் 1 படம் அவ்வளோ பெரிய வசூலை குவிச்சது. ஆனால் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி திரைக்கு வரவிருக்கிற இந்தியன் 2 படம் 250 கோடி செலவில் தயாராகியிருக்கு. இந்த படத்தை பெரிய பட நிறுவனமான லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிச்சிருக்காரு. இந்தியன் 1 படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருந்தாரு. ஆனால் என்ன காரணமோ தெரியல, இந்தியன் 2 படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசை இல்லை. இந்த படத்தில் அனிருத் இசையமைச்சிருக்காரு. பட்ஜெட் காரணமா அல்லது ஏஆர் ரகுமான் இசையமைக்க நேரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விளக்கமும் இதுவரை பட நிறுவனம் தரப்பில் தரப்படலை. அதை பற்றி பரவாயில்ல. ஆனால் இந்தியன் 1 போல இந்தியன் 2 படத்தில் இசை பிரபலமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இன்னும் அந்த அளவுக்கு பிரபலமாகலை என்று தான் சொல்லணும். இந்த படத்தோட ட்ரைலர் வெளியிட்டு விட சென்னையில் இன்று நடந்தது. இதில் உலகநாயகன் கமலஹாசன், இயக்குனர் சங்கர் மற்றும் படக்குழுவினர் கலந்துக்கிட்டாங்க. இந்த விழாவில் கமலஹாசன் பேசும்போது இந்தியன் 2 படம் எடுக்கிறதுக்கு உதவியாக அரசியல் இருக்குது. அதற்கு காரணம் அரசியலில் இன்னும் ஊழல் இருக்குது. முன்னை விட இப்போ ஊழல் அதிகமாகிடுச்சு. அதனால் இந்தியன் 3 தாத்தாவும் வந்து ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அரசியலில் ஊழல் அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் இந்தியன் 2 விழாவில் பேசுனது பரபரப்பாகியிருக்கு. அவர் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம். எங்கள் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள். உயிரே தமிழே, அதாவது உலக சினிமாவை ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் 2ஆம் முறையாக அதை செய்யும்போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது 2 பேர் எனக்கு இருந்து நடந்திருக்கு. ஒருத்தர் சசல் பீட்டனன், இன்னொருத்தர் ஹிட்ச்காக். இவ்வளோதான் தெரியும். ஏன்னா ஹிட்ச்காக்குடைய 39 ஸ்டெப்ஸை அவர் ஒரு கருப்பு வெள்ளையாக எடுத்தார். அதுக்கப்புறம் அதையே அவர் கலரில் எடுத்தார். அதே மாதிரி சசல் பீட்டனன் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ங்கிற படத்தை கருப்பு வெள்ளையாக எடுத்தார். திரும்பி அதே கலரில் எடுத்தார். இன்னி வரலும் அது பேசப்படுகிறது. அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. இது சங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவருக்கு கிடைத்ததுனா எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஏன்னா பியூ சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த புத்தம் புத்திரங்க அதுக்கப்புறம் நடிகர்கள் தான் நடித்தார். அவங்க இல்லை, நான் இருந்து இந்த 2ஆம் பாகத்தை பார்ப்பது, இந்த 2ஆம் பாகம் என்னும் ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தாங்க முதல் பாகத்தை. ஏன்னா ஒரு கற்பனை நான் சொல்லிக்கலாம். இதே சாலையில் ஒரு டப்பிங் தேட்டர் நடந்துட்டு போது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன், 2ஆவது பாகம் எடுத்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அந்த படம் படத்தை எங்களுக்கு அடங்கலை.
இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் நல்லா இருக்குது அவருடைய மனம் இருந்தது. ஆனால் முக்கியமாக இந்த 2ஆம் பாகம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி. ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனால தான் இந்தியன் தாத்தாவுடைய 2ஆம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில். அந்த அவர்களுக்கும் நல்லவங்க கேட்டவங்க எல்லாருமே நன்றி சொல்ற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் இருக்கிறவங்க இல்லாதவங்க கூட நன்றி சொல்லணும். இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையிடம் நடித்து கொண்டிருக்கிறேன். நான் மதிக்கும் நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை. அவங்களாம் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள். மனோபாலா, நடுமுடி வேணும், விவேக் போன்றவர்கள். இந்த பக்கத்து ரோட்டில் இப்பதான் முந்தானத்தை தான் எடுத்த மாதிரி இருக்கு. விவேக்கோட சீன்ஸ் ஒரு பக்கத்தில் உட்காந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. காலம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் 1, 2 எல்லாம் ஒரு உதாரணம். நான் திரும்பி பார்க்கறது விட சங்கர் அந்த இளைஞர் நல்ல வேலை இந்த இளைஞராக இருக்கார். நல்ல வேலை நான் தாத்தாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியல. இன்னொரு முக்கியமான ஒரு இந்த மாதிரி மேடைகள்ல வழக்கமா 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க, மாற்றம் கருத்து இருக்கும். அது இல்லாம போயிடக்கூடாது இருக்கிறதுக்காக சொன்னார். சங்கர் சாரும் கந்தசாமி நினைச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாது. எடுத்திருக்கோம் அதான் இந்தியன் 3. இந்த மேடையில் அதை பேசக்கூடாது. அவரையும் எதிர்த்து பேசுகிற ஒரு சந்தோஷம் எனக்கு. அவங்களுக்கு தான் சம்மந்தப்பட்டிருக்காரு. இதில் இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன்னா, நான் பாம்பே போகிறதா இருக்கோம் அடுத்த விழாவுக்கு. அது ரத்து செய்யப்பட்டு டைரக்டரே சொல்லிட்டார். குணால் அவர்களை பற்றி. குணால் அவர்களை நான் சந்திச்சே 10 வருஷம் சொன்னார். மேலேயாயிடுச்சு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. விஸ்வரூபத்தின் போது நான் அவரை சந்திக்கிறேன். நல்ல செஞ்சார். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த படம் 5 வருடம் 6 வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமும் இதுபோல் கலைஞர்கள் நட்சத்திரங்களும் காரணம் அல்ல. இயற்கை கோவிட்லேருந்து விபத்துகளிலிருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு விளைவுகளாக வந்தது. அதிலிருந்து எல்லாம் எங்களை மீட்டு தோழில் கொண்டு வந்த லைக்கா நிறுவனத்திற்கும் ரெட் ஜெயின் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் 2ம் 3ம் பெருமைப்பட்டது. அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும். முதல் அடக்கல் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது. காரணம், அதை எடுத்து அதற்கு ஒரு ரசிகனாக ஏற்படுத்த உதவி அவர்களுக்கும் நான் நன்றி கொண்டேன். ஏன்னா அவர்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவர் இந்த படத்தையும் இந்த நடிகரையும் டைரக்டரையும் பெரிதாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை. மற்றபடி இப்போ பேசும்போது சித்தார்த் சொல்லிட்டார், அவர் தனியாக பேசும்போது மேடையில் மைக்கு கொடுத்து பேச மாட்டாங்க. அது சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்தியன் 3 வழக்கம் அப்புறம் வேணா கொஞ்சம் நம்பிக்கை வருவாங்க. நானே ஒரு கதை குறிஞ்சி தான் பார்ப்பேன். நிஜமாவே என்னால் இவ்வளோ பெரிய இருக்குமா, அந்த அளவுக்கு பெரிய காட்டக்கூடியது இங்கே இருக்கும். அவர்கள் அப்படித்தான். இதில் 100% சொன்னார் இல்லையா டைரக்டர், அது எப்படி 100% கொடுக்க முடியுங்கிறத கற்றுக்க வேண்டிய ஒரு ஆள் அமைதின்னு. ஏன்னா என்னால் ஒரு அளவுக்கு மேலே கேட்டாங்க அப்படின்னு சொல்ல தோணும். அப்படி சொல்லாமல் இருக்கிறது கற்றுக்கணும். ஏன்னா நான் இங்கே இருந்தாலும் நல்ல விஷயத்தை கற்றுக்கலாம். நான் தனியாக வந்து கேட்டு இங்கே இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு நடத்துற மாதிரி எனக்கு தோணும். சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பதற்கு ரொம்ப தெரியும். இதை இன்னும் 20 வருஷம் சொல்லிக்கலாம், 21 வருஷம் நான் இங்கே சொல்லிக்கிறேன்.
இது யாராலும் நான் சொல்ல விட்டுருந்தேன்னா இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் இந்த தமிழ் கொண்டிருப்பதனால் அடுத்த உலகில் விட்டது. மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காப்பதற்காகவும் இனி கொடுக்க போகும் உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய் ஹிந்த்.